இப்போ நம்ம பார்க்க போகிறது நீர்க்கட்டிகள், பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். இப்போ நம்ம பெண்களில் நிறையா பேர் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடி பிரச்சனை. யாரை கேட்டாலும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கு இந்த பிசிஓடி நீர்க்கட்டிகள்ங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ இது வந்து ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் மாற்றம், வாழ்வியல் மாற்றங்கள் தான் முக்கிய காரணமாக சொல்லப்படுறாங்க. ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, இது எல்லாமே ஒரு காரணம். அப்புறம் பிராய்லர் சிக்கன், இது எடுத்துக்கிறது மூலமாகவும் பிசிஓடி அதிக அளவில் இருக்குது. இப்போ நம்ம உணவு முறை மாற்றத்தின் மூலமாகவே இந்த பிசிஓடி பிரச்சனையை நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். பிராய்லர் சிக்கன் இதுக்கு பதிலாக நம்ம நாட்டுக்கோழி அந்த மாதிரி உணவை எடுத்துக்கலாம். உப்பு நம்ம சாப்பிட்ற சாதாரண உப்புக்கு பதிலாக ஹிந்து உப்புன்னு சொல்லுவாங்க, அது மவுண்டன்லேருந்து எடுக்கிற இந்த உப்பை எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம இந்த பிசிஓடி பிரச்சனையை ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். இந்த நீர்க்கட்டிகள் பிரச்சனையை நம்ம ஆரம்பத்திலேயே குணப்படுத்திட்டா குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு வரவே வராது. ஆண்கள் வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பகுதிக்கு வரும்பொழுது அன்னாசி பழத்தை நிறைய எடுத்துக்கலாம். இது இல்லாமல் பெண்கள் வந்து உளுந்து சேர்த்த உணவுகளை வந்து நிறைய எடுத்துக்கணும். உளுந்தங்களி, நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா இந்த நீர்க்கட்டிகள் பிரச்சனை நமக்கு பெரிய எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ அதுக்கு அடுத்து அதோடைய அந்த நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு எந்த பாயிண்ட் ப்ரெஸ் பண்ணால் இதிலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். யூபி சேனல், இந்த யூபி சேனல் நம்ம காலில் இருக்குது, கால் சுண்டு வரல இருக்குது. அது வந்து UB66 அந்த பாயிண்டோட பேர். அந்த புள்ளியை நாம் டெய்லி அழுத்துவதன் மூலமாக இந்த பிசிஓடி பிரச்சனையிலேருந்து நாம் தீர்வு காணலாம்.